ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பிஒய்க்யூவில் சராசரியிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 8 ஆகியவற்றின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போது சராசரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சராசரினா எப்படி போடுவோம்னா, மொத்தம் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வரிசையாக எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ணிக்கணும், அதை டிவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸா, எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை பாருங்கள் 1 2 3 4 5 மொத்தம் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். சராசரி நமக்கு என்ன 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரிங்கிற இடத்துல 20 போட்டுட்டு ஈக்குவல் டு 1 2 3 4 5 எக்ஸ் மட்டுமே 5 எக்ஸ் இருக்குது. இது ஆடில் இருக்குது, அதனால 5x ப்ளஸ்ஸு 2 + 4 6 6 + 6 12 12 + 8 20. அப்போ 5x + 20 டிவைடட் பை 5. இப்போ இந்த 5x + 20 அப்படி இருக்கட்டும். இந்த டிவைடில் இருக்க 5 எதிரில் போச்சுன்னா மல்டிப்ளையில் வரும். ஸோ 20 × 5. அப்போ 5x அப்படி வச்சுக்கலாம், 20 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 5x = 25 100. இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். அப்போ -20. 5x = 80. x = 80. இந்த 5ங்கிறது வந்து எக்ஸோட மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அது ஆப்போசிட்டில் வரும்போது டிவைடாக மாறும். அப்போ 85 80 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 16 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 16 தான். x = 16. இப்போ இதே செம்ம ஷார்ட்கட்டு இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னு பாருங்கள். நம்ம இந்த நிகழ்தகவில் இடைநிலை முகூடெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இடைநிலைனா என்ன, எப்படி கண்டுபிடிப்போம்னா, ரெண்டு பக்கம் லெஃப்ட்டில் ரைட்டில் ஈக்குவலாக நம்பர்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கிறது தான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோமா. இன்கேஸ் 2 நம்பர் வந்தால் அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே மெத்தட் தான் நம்ம ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு எக்ஸு, இந்த பக்கம் x + 8, அதுக்கப்புறம் x + 2, இங்கே x + 6. ரெண்டு பக்கமும் ஈவனாக பிரிச்சுட்டு சென்டரில் என்ன இருக்குது, x + 4 இருக்குது. இப்போது இந்த நடுவில் இருக்க நம்பர் எடுத்துக்கோங்க. x + 4 = சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. அதை தான் போட போகிறோம். x + 4 = 20. அப்போ x = 20 அப்படியே இருக்கும். ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் -4. x = 16. நமக்கு இப்போ இத்தனை ஸ்டெப் தேவைப்பட்டது. இத்தனை ஸ்டெப் போட்டு வர வச்ச ஆன்சரை ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் வர வச்சுட்டோம். ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இதுவும் தெரியணும். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும்.